இன்றைக்கி அண்டர் 15K இருக்க பெஸ்ட் மொபைலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரெட்மி நோட் 11 தான். இதில் வந்து டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. ப்ராசர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா குட்காம் ஸ்னாப்டிராகன் 618 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MB குவிட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் 5000 mAh பேட்டரி வித் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா MIUI 13 பேஸ்ட் ஆன் Android 11 சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா வைப்ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லாங் லாஸ்டிங் பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் டெய்லி டாஸ்க். இதுக்காக இந்த மொபைலை வாங்கலாம். செகண்ட் இடத்துல இருக்கிறது IQ Z9 Lite 5G தான். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச்சஸ் HD LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. ப்ராசர் வந்து MediaTek Dimensity 6300 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 15 MB AI டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் வந்து FunTouch OS பேஸ்ட் ஆன் Android 13. இது வந்து 5G கனெக்டிவிட்டி இருக்கு. IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. தேர்ட் இடத்துல இருக்கிறது Poco M6 Plus 5G தான். இது டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.74 HD LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுக்குறாங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 தான். கேமரா வந்து 50 MB டூவல் செட்டப் கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் 5000 mAh பேட்டரி லைஃப் 18 வாட்ஸ் சார்ஜிங். சாஃப்ட்வேர் வந்து MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 தான் கொடுக்குறாங்க. ஃபோர்த் இருக்கிறது Realme Narzo N65 5G தான். இது 5G கனெக்டிவிட்டி ஃபோனு. 6.6 HD LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. ப்ராசர் வந்து MediaTek Dimensity 6300 ப்ராசர் கொடுக்குறாங்க. கேமரா வந்து 50 MB AI dual கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் வந்து 5000 mAh பேட்டரி 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme UI 4.0 பேஸ்ட் ஆன் Android 13 ப்ராசர் கொடுக்குறாங்க. இது வந்து என்ன பிளஸ்னா ஹை ரெஃப்ரெஷிங் ரேட் ஃபார் ஸ்மூத் விஷுவலிங் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது மற்றும் கடைசியா இருக்கிறது வந்து Tecnopova 6 Neo 5G தான். இதுவும் ஒரு 5G கனெக்டிவிட்டி ஃபோன் தான். டிஸ்பிளே சைஸ் வந்து 6.78 இன்ச்சஸ் HD IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. ப்ராசர் வந்து MediaTek Dimensity 6300 ப்ராசர். கேமரா செட்டப் வந்து 50 MB டியூவல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல அதிக பேட்டரி லைஃப் இருக்கிறது இதுதான். 7000 mAh பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. சாஃப்ட்வேர் வந்து HiOS பேஸ்ட் ஆன் Android 13 கொடுக்குறாங்க. இதுல இருக்கிற ப்ளஸ் என்னன்னா மேசிவ் பேட்டரி லைஃப் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் டிஸ்பிளே ஹை ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட நம்மளோட வீடியோ முடிஞ்சு. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த 5 மொபைலில் நீங்கள் எந்த மொபைல் வாங்குவீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பை பை.